Daily. Taste the Daily. திருச்சி மாவட்டம் துறையூரில் அனுமதியின்றி லாரியில் எம்சான் கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துறையூர் ஆத்தூர் சாலையில் கரூரிலிருந்து எம்சான் ஏற்றி வந்த லாரி ஒன்று நிற்பதாக லாரி உரிமையாளர் சங்கத்தினர் அளித்த புகாரின் பேரில் லாரி பறிமுதல் செய்யப்பட்டு லாரி ஓட்டுநர் மகாலிங்கம் மற்றும் உரிமையாளர் கந்தசாமி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதிகரித்து வரும் மணல் திருட்டு குறித்து திறனற்ற ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே கஞ்சா விற்பனை மற்றும் ஆடு திருட்டில் ஈடுபட்டு வந்த 8 பேர் பிடிபட்டனர். அவர்களிடம் இருந்து 1250 கிராம் கஞ்சா மற்றும் 11 ஆடுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. அயலூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆடுகள் தொடர்ந்து திருடப்படுவதால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் அதே பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சண்முகம், ரஞ்சித், குருபிரசாந்த், சபரி கார்த்திக், ஸ்ரீகாந்த், சரவணபிரபு, பாலமுருகன், சூர்யா ஆகிய 8 பேர் பிடிபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் வாகன சோதனையில் ஏவல் துறை அலட்சியம் காட்டியதால் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை கோவிலம்பாக்கத்தில் 3 இளைஞர்களின் வீடுகள் மீது பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பொதுமக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சத்யா நகரைச் சேர்ந்த ஆகாஷ் என்பவர் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தினர். இதேபோல் சத்யா நகரில் மணிகண்டன், சின்ன கோவிலம்பாக்கத்தில் குகன் ஆகியோர் வீடுகளிலும் இருசக்கர வாகனங்களில் வந்த மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தினர். 3 இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் நல்வேளையாக அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறவில்லை. விடியா திமுக ஆட்சியில் ஏவல் துறை மீதான பயம் இல்லாததால் சமூக விரோதிகள் துணிந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர் காப்புக்காடு வனப்பகுதியில் நாட்டு வெடிகுண்டுகள் கைப்பற்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மணலூர் காப்புக்காடு வனப்பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய 20 நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் 3 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக குற்றவாளிகள் தலைமறைவான நிலையில் அவர்களை பிடிக்க முடியாமல் விடிய அரசின் ஏவல் துறையினர் திணறி வருகின்றனர். திமுக ஆட்சியில் வனத்துறையினர் அலட்சியமாக செயல்படுவதால் வனப்பகுதிகளில் சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் தங்க நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. புது அப்பனேரி சக்கரபாணி நகரைச் சேர்ந்தவர் நல்ல சிவன். ஓய்வு பெற்ற மில் தொழிலாளியான இவர் தனது குடும்பத்தினருடன் சிவகாசியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டு கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 20 சவரன் தங்க நகைகள், 1.5 கிலோ வெள்ளி பொருட்கள், 60,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்திருப்பதாகவும் ஏவல் துறையினர் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளில் ஈடுபடுவதில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.